அனைவருக்கும் வணக்கம். நான் இருப்பது ஜெர்மனியில் உள்ள ஹாம்பர்கில் இருக்கிறேன். உங்களுடைய பொருளாதாரப்படி சில சொல்ல விரும்புகிறேன். இங்கு ஒவ்வொரு வீடும் 5 கோடி 6 கோடி 7 கோடி அந்த பொசிஷனில் தான் இருக்கும். இப்போ ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் சேர்ந்து ஒரு வீடு. ரோடு நான் போகிறது சைக்கிள் ரோடு. வாக்கிங்க்கு ஒரு ரோடு இருக்கும். நான் போகிறது இப்போ சைக்கிள் ரோடில் போய்கிட்டுருங்க. பாருங்கள் இங்கே வீட்டுடைய அமைப்பை. தனி வீடுங்கும் பொழுது உங்களுக்கு 10 crores வரும். அப்பார்ட்மெண்ட்ஸுங்கிற பொழுது ஒரு 4-5 கோடி வரும். தெரியப்படுத்துக்காக சொல்கிறேன். சைக்கிளுக்கு தனி ரோடு, கார் பார்க்கிங் தனி இருக்குது. வீடு பாருங்கள். சைக்கிளுக்கு தனி ரோடு, வாக்கிங்க்கு ரோடு, பார்க்கிங்க்கு ரோடு, அது போக வீடு. இது ஆல் யூரோப் கண்ட்ரி ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். ஒரே இடத்துல மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பொசிஷன் அப்படி தான் இருக்கும். பாருங்கள், வீடு, பார்க்கு, சைக்கிள் ரோடு. இது போக ஃபாரஸ்ட் எப்படி இருக்கு பாருங்கள். ஒவ்வொரு வீடும் சைக்கிளில் போய் தெரியப்படுத்துறதுக்காக சொல்லுகிறேன். உங்களோட நடைமுறை வாழ்க்கை இங்கே எஜுகேட்டட். மற்றபடி ஸ்கூலில் சேர்க்குற எத்தனை குழந்தைகள்னாலும் ஃப்ரீ தான். இது போக ஃபாரஸ்ட்டு, அந்த பக்கம் ஃபாரஸ்ட் இருக்கும். ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் தான் அந்த வீடுகள்லாம் இருக்கும். இதோட அமைப்பு அப்படி தான். யாரையும் பார்க்க முடியாது. பாருங்கள், யாராவது ரோட்டில் நடமாடுறாங்களா? கிடையாது. இந்த குளிரில் தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன். இதை ஒவ்வொரு பாட்டாக சொல்கிறேன். தற்சமயம் இந்த வீட்டினுடைய அமைப்புக்கும் ரோடு அமைப்புக்கும் கார் பார்க்கிங்கும் எடுத்து சொல்கிறேன். HPM யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.